வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கான சைக்காலஜி டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ சைக்காலஜி டாப்பிக்கில் திசைகள் சார்ந்த கேள்விகள் பார்க்கலாம். ஸோ திசைகளில் நிறைய டைப் இருக்குது. ஸோ அதில் பேசிக்ஸ் டைப் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் இருக்கும். அண்ட் இதில் ஒரு சிம்பிள் ட்ரிக் நான் உங்களுக்கு சொல்லித்தர்றேன். ஸோ இதில் பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன தெரியணும்னா, ஃபஸ்ட்டு டைரக்ஷன்ஸ் தெரியணும். வடக்கு, தெற்கு, இது கிழக்கு, மேற்கு. ஓகேவா? ஸோ இது கரெக்டாக தெரியணும். இது ரெண்டுக்கும் நடுவில் வடகிழக்கு, இது ரெண்டுக்கும் நடுவில் தென்கிழக்கு, அதே மாதிரி இங்கே தென்மேற்கு, இது வடமேற்கு. ஸோ இப்படி சைடில் வந்தாலும் அதுக்கு நமக்கு தெரியணும். ஓகே, ஸோ இந்த 8 டைரக்ஷனையும் நம்ம ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இதில் என்னென்னா 2 விதமாக கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று அவர் இப்போது எந்த திசையை நோக்கி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இன்னொன்று என்னென்னா, அவர் தொடங்கிய இடத்திலிருந்து எந்த திசையை நோக்கி நிற்கிறாரு அப்படிங்கிற மாதிரி 2 கொஸ்டினும் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கேட்டாங்க, அதாவது இப்போ எந்த திசையை நோக்கி இருக்காரு அப்படிங்கிறது மட்டும் கேட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 2 ட்ரிக் இருக்குது. அந்த 2 ட்ரிக்கை வச்சு நீங்கள் என்னது கொஸ்டினை பார்த்தோன்னே ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேவா? அது எத்தனை கிலோமீட்டர் போயிருக்காரு அப்படிங்கிறதுலாம் நம்ம அளந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. இது எப்பன்னா இந்த கொஸ்டின் கேட்டது, அதாவது எந்த திசையை நோக்கி உள்ளார் அப்படிங்கிறது கேட்டால் மட்டும்தான் இந்த ட்ரிக். தொடக்கத்திலிருந்து எந்த திசையை நோக்கி இருக்காரு அப்படின்னு கேட்டாங்க, தொடக்க புள்ளியிலிருந்து கேட்டாங்கன்னா அதுக்கு இது யூஸ் ஆகாது. ஸோ அதனால குழப்பிக்க கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்னன்னா, இப்போ எப்பயுமே நம்ம ஒரு டைரக்ஷன்ல நிற்கிறேன். இப்போ நான் வடக்கு பக்கம் நிற்கிறேன்னா நான் அதே வடக்கு டைரக்ஷனுக்கு வர்றதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, நான் இடது பக்கமோ அல்லது வலது பக்கமோ திரும்பி அகைன் என்னன்னா, இப்போ நான் வலது பக்கம் திரும்பினோம்னா அகைன் நான் என்ன பண்ணணும், அதே இடது பக்கம் திரும்புறேன். இப்போ வலது இடது அந்த மாதிரி திரும்பினா சேம் அதே வடக்கு டைரக்ஷன்ல இருப்பேன். அதே மாதிரி இந்த பக்கம் இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் திரும்பினாலும் அதே வடக்கு டைரக்ஷன்ல இருப்பேன். ஓகேவா? அப்ப என்ன கண்டிஷன்னா, இப்போ ஒருத்தர் ஏதோ ஒரு திசையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்காரு, அவர் வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்புறாரு அப்படின்னா அதே டைரக்ஷன்ல தான் போவாரு. ஓகேவா? அதே மாதிரி இடது பக்கம் திரும்பி வலது பக்கம் திரும்பினாலும் சேம் டைரக்ஷன்ல தான் வருவார். ஓகேவா? இந்த ரெண்டு தடவை வரணும். 2 தடவை வர்றப்போ 2 டைரக்ஷனும் வேற வேற இருந்துச்சுன்னா சேம் டைரக்ஷன் தான். இந்த ட்ரிக் நீங்க எங்க வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுவும் இந்த கொஸ்டின் கேட்டிருக்க மாட்டேன். இதே சில இதுல என்ன வருதுன்னா, இப்ப நான் அதே வடக்கு பக்கம் திரும்பி இருக்கேன் அண்ட் இதுக்கு ஆப்போசிட்டா நான் வரணும். வடக்குக்கு ஆப்போசிட் என்ன, தெற்கு திசைக்கு வரணும்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் அப்படின்னா, வலது பக்கம் திரும்பி அகைன் வலது பக்கம் திரும்பணும். ரெண்டுமே வலதா இருந்துச்சுன்னா நான் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வருவேன். இப்ப இங்க வடக்குனா தெற்குனா வடக்கு, கிழக்குனா மேற்கு, மேற்குனா கிழக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் இடது பக்கம் திரும்பும் போது இடது பக்கம் திரும்பி அகைன் இடது பக்கம் திரும்பணும். ஓகேவா? ஸோ இடது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்பினேன் அப்படின்னா இந்த வடக்கு நான் இருக்க டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல வருவேன், தெற்கு. ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். அப்போ வலது இடது ரெண்டுமே வந்துச்சுன்னா எந்த டைரக்ஷன்ல போறேனோ அதே டைரக்ஷன்ல தான் போவேன். அதே இது ரெண்டுமே சேமா வந்திருக்கு, நான் டைரக்ஷன் நிற்கிறேன், நான் வலது திரும்பி வலதே திரும்புறேன், வலது பக்கம் மட்டும். ஓகேவா? வலது பக்கம் திரும்பி வலது பக்கம் திரும்பினேன் அப்படின்னா நான் அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். அதே மாதிரி இடது பக்கம் திரும்பி இடது பக்கமே திரும்பினேன் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். இந்த 2 கண்டிஷனும் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி சிம்பிளான கொஷனுக்கு நம்ம மண்டையை போட்டு குழப்பணும்னு தேவை கிடையாது. அது எப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் சொன்னது இந்த கண்டிஷன் எதுக்கு அப்படின்னா, திசையை இப்போ எந்த திசையை நோக்கி உள்ளார் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ நான் சொல்லி கொடுத்த ட்ரிக் பொருந்தும். ஓகே, நான் சொன்ன மாதிரி தொடக்கத்திலிருந்து எந்த திசை அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, சரி. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ புறப்பட்டு தெற்கு நோக்கி நிற்கிறாரு. நான் இந்த ட்ரிக்கை வச்சு சொல்லி காமிக்கிறேன். இப்போ தெற்கு நோக்கி நிற்கிறாரு அப்படின்னா அடுத்து என்ன பண்றாரு, வலது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாரு. அதுக்கப்புறம் இடது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாரு. இங்கே நான் 5 கிலோமீட்டர் இந்த 3 கிலோமீட்டர்லாம் கன்சிடரே பண்ணல. ஏன் அப்படின்னா நமக்கு கேட்டிருக்கிறது என்ன, திசை மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அவர் எவ்வளோ தூரம் நடந்தாரு அப்படின்னா தான் நான் இந்த நம்பர்ஸை கன்சிடர் பண்ண போறேன். ஸோ அதனால நம்பர்ஸை பற்றி பிரச்சனையே இல்லை. எனக்கு என்ன, வலது பக்கம் திரும்பி இடது பக்கம் திரும்புறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், அதே டைரக்ஷன்ல தான் போய்கிட்டு இருப்பாரு. ஸோ நீங்க இதை நான் உங்களுக்கு மேப் போட்டும் காமிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க என்ன ஸ்டார்டிங்ல என்ன டைரக்ஷன் இருந்துச்சோ அதுதான் வரும். இதை நம்ம கணக்காகவும் செஞ்சு காமிக்கிறேன்.
இப்போ தெற்கு பக்கத்தை நோக்கி நிற்கிறாரா, இவருக்கு வலது பக்கம் எது, இவரோட வலது பக்கம்னா இந்த சைடு. ஸோ வலது பக்கம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் போறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இடது பக்கம் திரும்புறாருன்னா இந்த பக்கம் தானே இடது பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாரு. இப்போ அவர் எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்காரு, இது தெற்குனா இதுவும் தெற்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதுக்கு நமக்கு நான் சொன்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இது வந்து இந்த மாதிரி சமுக்கு மட்டும்தான். ஸோ எந்த டைரக்ஷனில் ஸ்டார்ட் பண்ணுறாருங்கிறத பார்க்கணும். வலது இருந்து அதுக்கப்புறம் இடது இருக்கணும். வலது இடதாக இருந்துச்சு அப்படின்னா சேம் டைரக்ஷன். இது இந்த இடத்துல இடது கொடுத்து இந்த இடத்துல வலது கொடுத்தாலும் சேம் டைரக்ஷன், தெற்கு டைரக்ஷன் தான். ஏன்னா ரெண்டுமே மாறுது இல்லையா? ஸோ அதனால சேம் டைரக்ஷன் தான் வரும். இதுக்கு இதே மாதிரி 2-3 சம்மை எடுத்திருக்கேன். அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஈஸியான ட்ரிக் வந்து புரிஞ்சிடும். இப்போ ராஷ்மி ஒரு புள்ளி Pயிலிருந்து கிழக்கு நோக்கி சென்று பின் இடதுபுறம். இப்போ கிழக்கு நோக்கி சொல்றாங்க, வடக்கு தெற்கு கிழக்குன்னா இந்த டைரக்ஷன்ல போறாங்க, இதுதான் கிழக்கு. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இடது பக்கம் திரும்புறாரு, அப்புறம் என்ன பண்றா, தூரம் வலது. ஸோ இப்போ இடது வலது வந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, நீ திரும்பினாலும் கடைசியில் எந்த திசை, இப்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறாருன்னா அதே சேம் கிழக்கு திசையை நோக்கி தான் இருப்பாங்க. ஸோ புரியுதா, இந்த ட்ரிக்கு புரியுதா உங்களுக்கு? எதை நம்ம பார்க்கணும், ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணும், தற்போது எந்த திசையை நோக்கி இருக்கிறார் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்களான்னு பார்க்கணும். எஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல இடது வலது வருதான்னு பார்க்கணும். எஸ் இடது வலது அல்லது வலது இடது எப்படியோ வந்தாலும் இவங்க என்ன ஸ்டார்டிங் டைரக்ஷன்ல இருக்காங்களோ அதுதான் ஆன்சரா வரும், கிழக்கு. இதுக்கு நமக்கு 5 நிமிஷம் போதுமா? 5 நிமிஷம் கூட அதிகம் தான் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா. அடுத்து அதே இதில் நம்பர் வச்சு கேட்குறாங்கன்னு வைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பரை நம்ம கன்சிடர் பண்ண போகிறது இல்லை, கொஸ்டின் மட்டும் பார்க்குறோம். எந்த திசையை நோக்கி இப்போ இருக்காரு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் எங்கே இருக்காரு, கிழக்கு நோக்கி இருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எதை நோக்கி இருக்காரு, கிழக்கு நோக்கி இருக்காரு. வலதுபுறம் திரும்புறாரு, அதுக்கப்புறம் இடதுபுறம். ஸோ இங்கே வலது இடது வந்திருக்கு அப்படின்னா கடைசியில் அவளோட டெஸ்டினேஷன் எந்த சைடு இருக்கும் அப்படின்னா அதே கிழக்கு தான். ஸ்டார்டிங்கில் என்ன டைரக்ஷனில் இருந்தாரோ அதே டைரக்ஷனில் தான் இப்போ கடைசிலையும் இருப்பார். இந்த இடத்துல நான் 4 கிலோமீட்டரையோ 5 கிலோமீட்டரையோ போடலை, இதை மட்டும் செக் பண்ணிவிட்டு ஆன்சர் போட்டுறேன். ஓகேவா? ஸோ இது வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு யூஸ் ஆகும். டைம் கன்சியூம் ஆகிற மாதிரியான இடங்களில் நீங்கள் இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து நான் என்னன்னு சொன்னேன் இல்லையா, இடது இடது அல்லது வலது வலது அப்படின்னு வந்தாங்கன்னா எப்படி பண்ணுறது, அதுக்கும் கொஷின் இருக்குது. இந்த கொஷினை பாருங்கள். ஒருவர் கிழக்கு திசையில் சென்ற பிறகு வலது பக்கம் திரும்புகிறார். பிறகு சிறிது தூரம் நடந்து வலது பக்கம் திரும்பி சிறிது தூரம் நடக்கிறார். பின்பு இடது பக்கம் திரும்பி சென்றால் அவர் எந்த திசையை நோக்கி உள்ளார்? இல்லை 3 கொடுத்துருக்காங்க. இதில் மூணாவது இதை நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்குது இல்லையா, அந்த வலது ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் திரும்புகிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம், இங்கேயும் என்ன பண்ணணும்னா கடைசியில் எந்த திசையை நோக்கி உள்ளார் அப்படிங்க, இப்போ எந்த திசையை நோக்கி உள்ளாருங்கிறது தான் கேட்டிருக்காங்க. தொடக்க புள்ளியிலிருந்து அப்படிங்கிறது கேட்கல. ஸோ அப்போ நம்ம அந்த ட்ரிக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கடைசியில் நம்ம என்ன பண்ணணும், இந்த இடது பக்கம் திரும்புறதையும் ஆட் பண்ணி கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், ஸ்டார்டிங்கில் கிழக்கு திசையை நோக்கி இருக்காரு, வலது பக்கம் திரும்பி அகெயின் வலது பக்கம் திரும்புகிறாரு அப்படின்னா அவர் எந்த டைரக்ஷனில் இருப்பார், இப்போ இந்த 2 வலது திரும்பினதுக்கப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருப்பார். அப்போ கிழக்கோட ஆப்போசிட் என்ன, மேற்கு. ஸோ மேற்கு திசையில் இப்போ இருப்பார். இந்த மேற்கு திசையில் இருக்காருன்னா அவரோட இடதுபுறம் என்ன, இடதுபுறம்ங்கிறது இந்த சைடு. ஸோ இடதுபுறம் திரும்பி சென்றால் அவர் எந்த திசை, அப்போ இடதுபுறம் திரும்பி சென்றதுக்கு அப்புறம் அவர் எந்த திசையை நோக்கி இருக்காரு, தெற்கு திசையை நோக்கி செல்கிறார். ஸோ அப்போ இதுக்குரிய ஆன்சர் தெற்கு. ஓகே, ஸோ நம்ம அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் சேம் மாதிரி தான். இதில் கிலோமீட்டர்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. ஒருவன் ஒரு இடத்திலிருந்து கிழக்கு நோக்கி சென்று 3 கிலோமீட்டர் தூரம் நகருகிறார். இங்கே பார்த்தீங்கன்னா தொடங்கிய இடத்திலிருந்து, அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அவர் எந்த திசைங்கிறப்போ நம்ம அந்த ட்ரிக்கை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? டைரெக்டாக நம்ம ஆன்சர் சொல்ல முடியாது, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிடணும், அந்த கிராஃபை கரெக்டாக போட்டு வரைஞ்சிட வேண்டியதான். ஒரு இடத்துல இருந்து கிழக்கு நோக்கி சென்று 3 கிலோமீட்டர் தூரம் நகர்கிறார். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதுல இருந்து 3 கிலோமீட்டர் தூரம் நகர்ந்துட்டாரு. பின்பு இடதுபுறம் திரும்புறாரு. இடதுபுறம்னா எது, இதுதான். இடதுபுறம் திரும்பி 3 கிலோமீட்டர் தூரம் செல்றாரு. பின்பு இடதுபுறம் திரும்புறாரு. மேலும் திருப்பியும் என்ன பண்றாரு, இடதுபுறம் திரும்புறாரு. 3 கிலோமீட்டர் தூரம்னா அப்போ இது சேம் லென்த்து தான். இந்த லென்த் என்ன வருதோ அதே தான் இந்த லென்த்தையும் எடுத்துக்கணும். ஓகேவா?
தூரம் நடக்கிறார். அவர் தொடங்கிய இடத்திலிருந்து தற்போது எந்த திசை நோக்கி உள்ளார். இப்ப இந்த தொடங்கிய இடத்தில் அப்படிங்கிறது மட்டும் கேட்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அவர் எந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருப்பாருன்னு சொல்லிடலாம். ஏன்னா இது கிழக்குன்னா அவர் இப்போ எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்காரு, மேற்கு டைரக்ஷனை நோக்கி இருக்காரு. பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க, தொடங்கிய இடத்துல இருந்து. இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பார்க்குறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து பார்க்கும்போது இதுதான் அவரோட டெஸ்டினேஷன். இங்கே தான் டெஸ்டினேஷன், இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இதுல இருந்து பார்க்கும்போது அவர் எந்த டைரக்ஷன், வடக்கு நோக்கி இருக்காரு. ஓகேவா? ஸோ இது கிழக்கு, மேற்கு, இது வடக்கு, இது தெற்கு. அப்படிங்கிறப்போ அவர் எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்காரு, வடக்கு நோக்கி இருக்காரு. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் முன்னாடி பார்த்த சம்முக்கும் இந்த சம்முக்கும். தொடங்கிய இடத்துல இருந்து கேட்கும்போது நம்ம இந்த கிராஃபை பார்த்து தான் சொல்ல முடியும். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க. இப்போ நம்பர்ஸ் வச்சு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ தூரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. திசையை கேட்கல, தூரத்தை கேட்குறாங்க. அப்படின்னா எப்படின்னு பார்ப்போம். ஸோ கவின் என்பவர் வடக்கு நோக்கி திரும்பி, வடக்கு நோக்கினா இதுதான் வடக்கு. ஓகேவா? ஸோ 20 தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இதுலேருந்து 20 மீட்டர் தூரம் நடக்கிறாரு. பின்பு வலது பக்கம், ஸோ வலது பக்கம் 35 மீட்டர் நடக்கிறாரு. பின்பு வலது பக்கம், ரெண்டாவது வலது பக்கம் திரும்புகிறாரு. ஸோ ரெண்டாவதும் வலது பக்கம் திரும்புகிறார். ஆனால் இந்த தடவை எப்போ 40 மீட்டர், ஆல்ரெடி இது 20 மீட்டர். அப்போ இதை விட அதிகமான டிஸ்டன்ஸில் 40 மீட்டரில் நடக்கிறாரு. பின்பு இடது பக்கம் திரும்பி, இடது பக்கம்னா இது இவருக்கு இடது பக்கம் எது, இதுதானே இடது பக்கம். அப்படி பார்க்கும்போது இடது பக்கம் இது, அங்கே 15 மீட்டர் நடக்கிறார். அதுக்கப்புறமா பின்பு இடது பக்கம் திரும்பி 20 மீட்டர் தூரம். ஸோ ஆல்ரெடி இதில் பாதி. ஓகேவா? ஸோ இது 20 அப்படிங்கிறப்போ இதில் பாதி இடத்துக்கு இங்கே வர்றாரு. இடதுபுறம் திரும்பி இங்கே 20 மீட்டரில் நடக்கிறாரு. இப்போ என்றால் அவர் தொடங்கிய இடத்துலேருந்து எவ்வளோ தூரம், ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது ஈஸியாக சொல்லிடலாம். இது 15னா இதுவும் 15, ஏன்னா ஒரு ஸ்கொயராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அதே மாதிரி இதை ரெக்டாங்கிளாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ இது 35. அப்போ இங்கே எவ்வளோ இருக்குது, 35 இருக்குது, 15 இருக்குது. அது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 35 + 15 50 மீட்டர். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 50 மீட்டர். ஓகே? ஸோ இந்த மாதிரி சமுக்கு நம்ம கரெக்டாக அந்த டிஸ்டன்ஸை கரெக்டாக எழுதணும். இது 20யா, இதுவும் 20. அப்போ மிச்சம் இருக்க 20 இங்கே வரும். இப்போ இது 20, அப்போ இதுவும் 20 வரும். இது 15னா இதுவும் 15 வரும். அந்த மாதிரி நம்ம கொண்டு ஆன்சர் பண்ண வேண்டியதான். அடுத்து 5th கொஸ்டின் பாருங்க. இதில் ரெண்டுமே கேட்டிருப்பாங்க, திசையும் கேட்டிருப்பாங்க, அதோட தூரமும் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதை நம்ம கரெக்டாக எழுதணும். இப்போ சந்தோஷ் வட திசை நோக்கி 10 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். வட திசைனா இந்த பக்கம். ஓகேவா? ஸோ 10 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறாரு. இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. பின்பு 6 கிலோமீட்டர் தூரம் தென் திசையை நோக்கி நடக்கிறார். இது வடக்குனா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் தான் தென் திசை. அப்போ வந்த பாதையில என்ன பண்ணுறாரு, 6 கிலோமீட்டர் தூரம் வந்துடுறாரு. அப்போ இந்த டைரக்ஷனில் இப்போ இருக்கிறாரு. அப்போ இந்த 10 மீட்டரை இது 6 கிலோமீட்டராகவும் இது 4 கிலோமீட்டராகவும் பிரிக்கலாமா? இப்போ இந்த இடத்துல இருக்கார், இந்த பாயிண்ட்ல இருக்காரு. பின்பு 3 கிலோமீட்டர் கிழக்கு திசை. இப்போ இவர் இங்கே நிற்கிறார்னா இவருக்கு கிழக்கு இதுதான். ஸோ இது 3 கிலோமீட்டர் தூரம் நடக்கிறார். தற்போது இப்போ அவ்வளோதான், இங்கேருந்து இங்கே வந்தாச்சு. இப்போ தற்போது ஆரம்ப புள்ளியிலிருந்து அவர் எந்த திசையில் எவ்வளவு தூரம் இருப்பார். இது டெஸ்டினேஷன், இது ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இதுக்கும் இடையில உள்ள டைரக்ஷன் அண்டு இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ஸ் ஈஸியாக சொல்லிடலாமா? இதை நம்ம இந்த இடத்த வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு எடுத்தோம்னா வடக்குக்கும் கிழக்குக்கும் இடையில இருக்கு. ஸோ வடகிழக்கு. ஓகேவா? ஸோ வடகிழக்கு திசையில இருக்காரு. அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும், இது ஒரு ரெக்டாங்கிள்னு எடுத்துக்கிட்டோம்னா இது 3 கிலோமீட்டர், இது 4 கிலோமீட்டர். இது இங்கேனா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணணும். பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணும்போது இதோட வேல்யூ வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ 4 ஸ்கொயர் + 3 ஸ்கொயர் என்ன வருது, 16 + 9 25 வரும். இதுக்கு ரூட் எடுக்கணும். ஓகேவா? ரூட் எடுத்தோம் அப்படின்னா 5. ஸோ ஆன்சர் இதுக்கு 5. ஸோ அப்போ 5 கிலோமீட்டர் வடகிழக்கு திசையில் அவர் இருப்பார் அப்படிங்கிறத கொண்டு வந்துடலாம். ஓகே? ஸோ நான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்த ட்ரிக்கு எந்த திசையை நோக்கி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ அந்த மெத்தடில் நீங்கள்
செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஏதோ டைரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வலதுபுறம் அல்லது இடதுபுறம் திரும்புகிறாரு, வலது இடது அல்லது இடது வலது திரும்பினாரு அப்படின்னா அதே டைரக்ஷன். அது இது வலது வலது அல்லது இடது இடது திரும்பினாரு அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ இதுதான் இந்த இதுலேருந்து ஒரு ட்ரிக்கு. ஸோ இதுலேயும் நிறைய ட்ரிக்கியான கொஷின்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் இதில் நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்தா மட்டும் பத்தாது, இதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.